இது கடைசி படங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஜிம்மிக். ரஜினி படம் வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அரசியலுக்கு வரேன்ற மாதிரி சொல்லி ஒரு 4-5 படத்தில் சொல்லி கடைசியாக வரமாட்டேன்னு போயிட்டார். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒரு டெக்னிக்காக போயிட்டு இருக்கும். கோட்டில் 80% கலெக்ஷனை இவரு கொடுத்துடணும். 5 ரூபாய்க்கு டாக்டர் பார்க்குற மாதிரி ஒரு படத்தில் பண்ணுவார். ஆனால் இவருடைய படத்துக்கு டிக்கெட்டுக்கு 80% வேணும்னு கேட்குறாரு. கான்ட்ரவர்சி பண்ணுறதுங்கிறது அது ப்ரமோஷன் டெக்னிக்காகவே போயிடுச்சு. 2026 தேர்தலில் தோத்தா அடுத்த படத்தில் நடிப்பேன்னு சொன்னார்னா அந்த ஹீரோயினே சொல்லியிருக்காங்க. அவருக்கு கதை சொல்லும் 2 டைரக்டர்ஸ் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவர் கதை கேட்டுட்டு தான் இருக்காரு. ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் பெரும்பாலான தியேட்டர்கள் இருக்குது. அது யாருக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல வேண்டாம். நீங்கள் 10 கோடிக்கு படம் எடுத்து 30 கோடி கலெக்ஷன்னா எவ்வளோ லாபம்? 300 கோடி போட்டு 350 கோடி போட்டுச்சுன்னா என்ன லாபம்? ஃபிலிம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜனநாயக படம் ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எதுக்கு தளபதியோட படத்துக்கு மட்டும் இவ்வளோ தடைகள் கொடுக்குறாங்க, இதை பற்றி எல்லாம் அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் சென்சார் கட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு தடை பண்ணுற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையாகவே உள்ள என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, நான் படித்த வரைக்கும் 64 கட்டுகள் சொல்லப்பட்டதாகவும் அதில் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கிட்டு மாற்றிட்டாங்கன்னும் அதை திருப்பி போட்டு காட்டு சர்டிஃபிகேட் வரல அப்படின்னாங்க. டிலே ஆகுதுங்கிற நேரத்தில் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்துடும்ன்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய்க்கும் தியேட்டர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு படத்தை இன்னைக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவாங்க, அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போல்லாம் எப்படின்னா கிட்டத்தட்ட வாடகைக்கு தியேட்டர் எடுத்து பண்ணுற மாதிரி இப்போ மாற்றிட்டாங்க. இவருடைய படத்துக்கு 80 கோட்டில் 80% கலெக்ஷனை இவரு கொடுத்துடணும். வரி போக மாநில இப்போ 180 ரூபா 185 ரூபா 180 ரூபா டிக்கெட்டுன்னா கிட்டத்தட்ட 70 ரூபா 80 ரூபா இவருக்கு போயிடுச்சுன்னா டேக்ஸ் போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. மீதியை 80% இவருக்கு கொடுக்கணும் கோட்டில்ன்ட்டாங்க. மற்ற சராசரியாக 60-70% கொடுப்பாங்க. பட் பெரிய படமாக இருந்தால் கொஞ்சம் இது 70 வரைக்கும் போவாங்க. பட் கோட் அப்போ 80 கொடுத்து சிலர் நஷ்டப்பட்டாங்க. ஸோ என்னென்னா 2 நாள் 3 நாள் தான் ஃபில்லப் ஆகும். அதன் பிறகு மத்தியான ஷோலெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும். 3ஆவது நாள்லேருந்து மத்தியானத்துலலாம் கிடைக்கும். ஈவினிங்கே சாயந்தரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப இப்போ திருப்பூர் அந்த சைடில் இருக்கிற தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தை சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் தெளிவாக நாங்கள் 60-70 கீழே ஒத்துக்க போகிறதில்ல. இந்த ஜனநாயகனுடைய கேரளாவுக்கு 60க்கு ஒத்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறப்ப இங்கே மாத்திரம் எங்களை ஏன் உறிஞ்சிறார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம்னு சொல்லி தியேட்டர் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் தலைவர். உங்களுக்கு வேணாலும் நான் அனுப்புகிறேன். ஸோ இது தாண்டியும் வேறு சிலரும் பேசினாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா விஜய் தான் எல்லாருக்கும் அவர் நல்ல மாஸ் ஹீரோ, ஓரளவுக்கு அவர் படத்துக்கு ஹிட் இருக்கு. இன்னைக்கு படம் ஓடணும்னு சொன்னால் தியேட்டரை பிளாக் பண்ணி பிடிக்கணும். ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட தீபாவளி பொங்கல் இப்போ புது வருஷம்னா 10-15 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போது அதில் 2-3 சூப்பர் ஹீரோ படங்களும் வரும், இது வரும். பட் இந்த முறை 2 பேர் மோதுறாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன்னு சொல்லிட்டு விஜய் தன்னுடைய அரசியலுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும்ன்றாரு. இதை தாண்டி திமுக 1967 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் அடிப்படையில் பராசக்திங்கிற பேரில் சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்திருக்காங்க. அதை டாஸ்மாக் ஊழல் ரெய்டு நடந்த பொழுது டாஸ்மாக் எம்டியுடைய வீட்டில் கிடைத்த அந்த வாட்ஸ்அப் சேட்டில் இருந்த ஒரு ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் தான் ப்ரொடியூசராக இருக்கிறார். ஸோ பட் இவங்க கோர்ட்டுக்கு போய் ஏற்கனவே இட்லி கடை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த சிக்கல் வராது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரதீஷ்னு ஒரு தம்பி சார் நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன்னு டாஸ்மாக் எம்டி போட்டதெல்லாம் வெளியில் வந்துச்சு. இட்லி கடையில் நன்றி டு ரதீஷ்னே போட்டே ஒரு கார்டு போட்டாங்க. ஸோ இந்த சிக்கல்கள் ஃப்யூச்சரில் வரலாம். பட் இப்போ வருமானு சொல்ல முடியாது. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளைக்குத்தான் ஜனநாயகனுக்கு இத்தனை தியேட்டர் கொடுத்துருக்காங்க. 3ஆவது நாள்லேருந்து, ஏன்னா இது அடுத்த நாள் இது ரிலீஸ் ஆகுது, 3ஆவது நாள்லேருந்து பராசக்திக்கு அதிக தியேட்டருன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கி 180-300 ரூபாய்க்கு கீழே தியேட்டர் கிடையாது. அதுவும் ரிலீஸ் அன்றைக்கி 1000 ரூபா வரைக்கும் கூட கொண்டு போவாங்க. அது தவிர பிளாக். ஸோ இப்போ இந்த 300 ரூபா கொடுத்து போகிறது யாருன்னு பார்த்தா அதிகமாக
ஜென்சி மெயின்லி இதுதான். மிற்றவர்கள் ஒரு 4 நாள் கழித்து பார்க்கலான்னு போகிறவங்க. ஸோ இவர்களுக்கு படம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் வந்து குமுதத்துலேயோ விகடன்லேயோ விமர்சனம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே 2 வார கலெக்ஷன் எடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கு மலேசியாவில் ரிலீஸ் பண்ணால் 8 மணிக்கு இன்டர்வல்லையே டப்பா ஓடாதுன்னு வந்துடுது. ரெட்ரோ படம் ஐ மீன் கங்குவா என்னாச்சு, ரெட்ரோ படம் ஓடலைன்னா கூட வந்து விட்டுருவாங்க சார். ஆனா தளபதி படம் ஓடலைன்னா கூட நாங்க போய் பார்ப்போம் சொல்லி சில ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எத்தனை தடவை பார்க்க முடியும்? இதே ரசிகர்கள் சூர்யாவுக்கும் இருக்காங்க. விஜயுடைய கடைசி 3 படம் ஜஸ்ட் பாஸில் தான் கிளியர் ஆச்சு. பெரிய லாபம் கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்கள் 10 கோடிக்கு படம் எடுத்து 30 கோடி கலெக்ஷன்னா எவ்வளோ லாபம்? 300 கோடி போட்டு 350 கோடி போட்டுச்சுன்னா என்ன லாபம்? 500 கோடின்னு சொல்றாங்க. இல்லை, நான் சொல்கிறது இந்த அளவுக்கு பணம் போட்டால் அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்தாகணும். அதுக்கு எல்லா தியேட்டரும் கிடைக்கணும். இப்போ ஒரு பக்கம் தியேட்டர்கள் எல்லாம் யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் பெரும்பாலான தியேட்டர்கள் இருக்குது. அது யாருக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல வேண்டாம். இன்னொரு பக்கம் தியேட்டர் ஓனர்ஸ் இந்த 60-70ன்னு சிக்கலில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது கடைசி நாள் சிக்கலில் வரைக்கும் மாட்டோம். கடைசியாக சிம்பு படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் டி ராஜேந்திரம் உஷாவும் கையெழுத்து போட்டு கொடுத்து அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படமும் ஓடிச்சு. ஸோ இந்த சிக்கல்கள் அவங்களுக்கு விஜய்க்கு அவங்களுக்கும் அனுபவப்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தால் நாளைக்கு வந்து மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும். 9ஆம் தேதி ரிலீஸில் பெரிய தடை இருக்காது. ஆனால் அவர் அந்த படத்தில் பல்வேறு விதமாக தன்னுடைய கட்சிக்குரிய சிம்பல்ஸை வச்சிருக்கார் என்றும், அதே போல் ஊழல் எதிராளிகளை இவங்களை தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சிருந்தால் அது சிக்கல்களை வரலாம். அது ஏன் சார் இப்போ ஒரு படம்ன்றது ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு விஷயம் தானே. அந்த மெசேஜ் வந்து மக்கள் தான் இது சரியில்லைன்னு சொல்ல முடியும். எப்படி ஒரு நார்மலா ஒரு சென்சார் கட் கொடுக்குறவங்க வந்து மக்களுக்கு பிடிச்சாதானே அதை அவங்க எடுத்துப்பாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொல்றது ரைட்டு தான். பட் அதே நேரத்தில் ஃபிக்ஷனலைசிங்கிறதுல அளவுக்கு அதிகமாக இருந்தால் தெளிவாக இவரைத்தான் குறிக்குது அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா தன்னுடைய கட்சி ப்ரமோஷனுக்கு நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அவருடைய கேரக்டர் பேரே வேக்கான்னு வரா மாதிரி தளபதி ஏதோ ஒன்று வச்சுருக்காருன்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதில் கிரியேட் பண்ணி எம்ஜிஆருடைய சில காட்சிகள், எம்ஜிஆர் படத்துடைய இது எங்கள் வீட்டு பிள்ளையிலேருந்து ஏதோ ஒரு சீன் எடுத்திருக்காங்கிறாங்க. ஒரு தெலுங்கு படத்துடைய அப்படியே இதுன்னு பாலகிருஷ்ணா படத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஏன்னா சென்சாரில் போகிறவங்க பிஜேபி ஆதரவாளராக இருந்தால் கூட யார் பார்ப்பாங்கன்னு கூட அவங்களுக்கே தெரியாது. ஸோ போய் பார்த்துட்டு அவங்க ஒரு படத்துக்கு அதிகமான கட்டோ ரிலீஸ் பண்ண விடலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை படம் பார்க்குறதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ். ஸோ ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு படத்தை 10 பேர் பார்த்துட்டு சொல்லணும். இந்த 10 பேர் நீங்கள் அதிகமாக அப்ஜெக்ஷன் கொடுத்தா அடுத்த தடவை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அனாவசியமெல்லாம் கட்டெலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து இவ்வளவு சிக்கல்கள் நிறைய இவங்க பண்ணியிருந்தா, ஏன்னா 64 கட்டுன்னு சொன்னாலே அது பெரிய விஷயம். ஏன்னா அத்தனையும் திருப்பி கட் பண்ணிவிட்டு மாற்றி இல்லை டப்பிங்கில் மாத்திரம் கட்டுன்னா அதுக்கு பண்ணி பண்ணுற விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இது கிளியர் ஆகி 9ஆம் தேதி வந்துருங்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் அதை தாண்டி சிக்கல்கள் இருந்தால் பார்க்கணும். 99% வந்துருமா, இதுதான் என்னுடைய பார்வை. சப்போஸ் 9ஆம் தேதி வரலன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கடுப்பாக்கி நிறைய போராட்டங்கள் கூட பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது அவரோட கடைசி படம்ன்றதுனால. ஸோ ரிலீஸ் ஆகலைன்னா தமிழ்நாட்டோட நிலைமை. இந்த படத்தின் ஹீரோயின் கிட்டேயே அவர்கிட்ட கேட்டப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் 2026 தேர்தலில் தோத்தா அடுத்த படத்தில் நடிப்பேன்னு சொன்னார்னா அந்த ஹீரோயினே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவே ஆன்லைனில் இருக்குது. இன்னும் அவருக்கு கதை சொல்லும் 2 டைரக்டர்ஸ் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவர் கதை கேட்டுட்டு தான் இருக்கார். இது கடைசி படங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஜிம்மிக்மா. படம் நல்லா இருந்தால் ஓடுமா. நான் தான் சொன்னேன், கடந்த ஒரு வருஷத்தில் வந்த படங்கள் மொத்த கலெக்ஷன் 2800 கோடி, இண்டஸ்ட்ரி நஷ்டம் 280 கோடி. இது 4 நாள் முன்னாடி வந்த பேப்பர் கட்டிங், நான் சொல்லலை. ஸோ படங்கள் பெரிய லாபம் எடுக்கல. ஒரு 4 பெரிய படம் தான் ஓடி இருக்கு. ஈவன் ஜெயிலர்லாம் கூட பெரிய கலெக்ஷன் கிடையாது, பெரிய லாபம் கிடையாது. ஸோ அதனால படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். நான் சொல்கிறது ஹெவி பட்ஜெட் படமே தங்கலான், ரெட்ரோ, கங்குவா, அதுக்கப்புறம் கமலுடைய இந்தியன் 2, இது எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ படம் நல்லா இருந்தால் தான் போகும். அளவுக்கு அதிகமாக இவர் தன்னுடைய சீன்ஸை வச்சுருந்தால் அது நம் கண் காதை உறுத்தும் அளவு இருந்தால் பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்க. அவருடைய ரசிகர்கள் ஒரு தடவை பார்க்கலாம், 2 இன்னைக்கு டிக்கெட் ரேட்டில் எத்தனை தடவை பார்க்க முடியும்?
ஏன்னா அவங்க ரசிகர்லாம் அந்த அளவுக்கு ஜென்சி எல்லாம் வந்து 500 ரூபா இன்னைக்கு தியேட்டருக்கு போய் நீங்கள் படம் பார்க்கணுன்னா ஒரு ஃபேமிலியோட போனா 5000 ரூபா ஆயிடுது. ஸோ அதனால எத்தனை பேர் பார்க்க முடியாது. அவ்வளோ எளிதாக இருக்கும். அது இதெல்லாம் கூச்சலுக்கு சொல்லலாம். பட் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சிக்கல்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணம். நான் தான் சொன்னேன், சிம்பு படத்தில் நாள் ராத்திரி அவங்க 2 பேர் பர்சனல் கேரண்டி உஷா ராஜேந்திரன் கொடுத்ததுனால தான் அவருடைய கடைசி படம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த அளவு சிக்கல்கள் சர்வசாதாரணமாக வரும். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை 99% இன்னைக்கு கோர்ட்டு கிளியர் பண்ணிடும், இல்லை நாளைக்குள்ளே பண்ணி படத்தை வர வச்சிருவாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த மாதிரி சிக்கல் வருது சாதாரணம் சொல்றீங்க இல்லையா சார்? விஜய் படம் எப்ப வந்தாலும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும் சார்? பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது மார்க்கெட்டிங் டெக்னிக் கூட எடுத்துக்கலாம். அதாவது கமலஹாசன், சிம்பு போன்றவர்கள் படத்துக்கு முன்னாடி சில இது பண்ணுவாங்க, லிப் கிஸ்ஸு, ஏதாவது இந்த ஒரு பீப் சாங் ஒரு போட்டார், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க டெக்னிக்காக வச்சது. ரஜினி படம் வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அரசியலுக்கு வரேன்ற மாதிரி சொல்லி ஒரு 4-5 படத்தில் சொல்லி கடைசியாக வரமாட்டேன்னு போயிட்டார். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒரு டெக்னிக்காக போயிட்டுருக்குமா. பட் பெரிய படம்னா பெரிய அட்வர்டைஸ் பண்ணணும். இன்றைக்கி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு என்ன பண்ண முடியும்? ஏன்னா தனியாக சேனலில் எந்த சேனலுக்கு போட்டாலும் இத்தனை தான் வியூவர்ஸ் வருது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும்னா, அரசியல் கட்சியில் ஒரு இவருடைய படம் நான் 3.5 கோடி போச்சு, 4 கோடி ட்ரெய்லர் பார்த்தா அதில் பார்க்கறதுல 75% தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க. உங்கள் சேனல்லையே போய் வியூவர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியில் போட்டிங்கன்னா தமிழ் வீடியோஸில் பார்க்குறதுல 60% 60லேருந்து 70 தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க. அதில் கேரளாவோ கர்நாடகாவில் இருந்தால் கூட பார்க்கலாம். தமிழ்நாட்டு இன்னும் நார்த் இந்தியாவில் போட்டால் ரிலீஸ் ஆகுமேன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு யூடியூப்பில் பேட்டி மோடி கொடுத்தப்ப 8 கோடி போச்சு 2019 தேர்தலில். 2024 போலன்னு தினமலர், தினத்தந்தி உட்பட 106 சேனலுக்கு கொடுத்தார். ஸோ இவங்க போய் சன் டிவிலையோ இதுலேயோ உட்காந்து பேட்டி கொடுத்தா கூட ப்ரமோஷன்ஸ் பத்தலை. ஸோ கான்ட்ரவர்சி பண்ணுறதுங்கிறது அது ப்ரமோஷன் டெக்னிக்காகவே போயிடுச்சு. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, படம் சிக்கலில் இருக்கிற சட்ட சிக்கல்களையும் அந்த தியேட்டர் சிக்கல்களையும் இன்னைக்குள்ள முடிச்சிருவாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, டிசம்பர் 19ஆம் தேதி இவங்க போயிட்டு சென்சாருக்கு கொடுத்துருக்காங்க படத்தை. இதெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. திரும்ப கட் பண்ணிட்டு போயிட்டு டிசம்பர் 22ஆம் தேதி திரும்ப சென்சாருக்கு கொடுத்துருக்காங்க. திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் UA கிரேட் கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ இழுத்தடிச்சிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன சார்? கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, சொல்லிட்டு திரும்ப இதுக்கு மாற்ற இல்லைம்மா, அதுதான்மா நான் சொல்கிறது. தியேட்டர் அதாவது சென்சார் என்பது முழுக்க அந்த ரூல்ஸ் படியே நீங்கள் அந்த சென்சார் ரூல்ஸை படிச்சிங்கன்னா இன்றைக்கி வர படத்தில் 10 படத்தில் இருக்கிற பாதி சீன் வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே சீன் அந்த படத்தில் இருக்குது, இந்த சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, அப்போ ஏன் விட்டீங்க, இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணி தான் பெரும்பாலான விஷயங்கள். ஒரு படத்தில் வந்த சீன் திரும்ப இன்னொரு படத்தில் வரக்கூடாதா சார்? இல்லை, ஏற்கனவே வந்ததுன்னா அலோடு. அதாவது ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தா, நீங்கள் இதிலேருந்து டாய்லெட்லேருந்து வெளியில் வர மாதிரி சீன் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா பட் அந்த படத்தில் இருந்தது இந்த படத்தில் இருந்ததுன்னு எல்லா படத்துலையும் இது சட்டமே அப்படிதாம்மா. நம்ம கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு அடுத்த தீர்ப்பு, அந்த கோயிலில் விட்டீங்க, இந்த வழக்கில் விட்டீங்க, பெயில் கொடுத்தீங்கன்னு அப்படி தான் போவாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ரூல்ஸை பயங்கரமாக தளர்த்தப்படும். பட் இந்த அளவிற்கு கான்ட்ரவர்சி நிறையாக இருந்து இது எலெக்ஷன் வருது, எல்லாம் இது வருது. ஏன்னா அவருடைய ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அவர் விமர்சனம் பண்ணது மிகப்பெரிய பொய். சிங்கப்பூரில் ஜிஎஸ்டியே கிடையாதுன்னு அதை ஒரு படத்தப்ப பண்ணி அதை பிஜேபி பண்ணி அதனால அந்த படம் பெருசாக ஓடுச்சு. ஸோ இது மாதிரி தவறான தகவல்களை சொல்லி சிங்கப்பூரில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தா இவர் சொன்னது கிடையாது. இவர் என்ன சொன்னார், 5 ரூபாய்க்கு டாக்டர் பார்க்குற மாதிரி ஒரு படத்தில் பண்ணுவார். ஆனால் இவருடைய படத்துக்கு டிக்கெட்டுக்கு 80% வேணும்னு கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. பட் படம் நல்லா இருந்தால் கேட்குறாரா சரி, இந்த மாதிரி வந்து 80% எனக்கு வேணும்னு அவர் கேட்குறாரா? நிச்சயமா விஜய் அதாவது 2-3 விஷயம் இருக்குமா. ஒன்று, அவருடைய ரேட்டை ஏன் அவருக்கு அவ்வளோ கொடுக்கணும்? இப்போ ஒரு சேனலில் ஒரு ஆளுக்கு ஒரு ஹீரோ மலையாளத்தில் மோகன்லாலாக இருந்தாலும் மம்முட்டியாக இருந்தாலும் 5 கோடிக்கு மேலே வாங்க மாட்டாங்க. இங்கே 100 கோடி 200 150 கோடிங்கிறது அவருக்கு என்ன வேல்யூ இருக்குது? தியேட்டர் கண்ட்ரோலை பண்ணி பண்ணுறது தான். அதுக்குள்ள மாஸ் வேணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் காசு கொடுத்தாதான் அவருக்கு ஷேர் 80% போகும். ஸோ மக்களோட காசு அவர்கிட்ட போனால் அது மக்களுக்கு தானே அவர் எடுத்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய பண்ணியிருக்காரு. என்னம்மா பண்ணியிருக்காரு? நிறைய பேருக்கு
நிறைய பண்ணிருக்காரு. இந்த 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்க. இந்த இலங்கையில கூட வந்து சுனாமி வந்தப்போ ஹெல்ப் பண்ணிருக்காரு. பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்கம்மா. தயவு செய்து இதெல்லாம் சொல்லாதீங்க. அவரை பாசிட்டிவா சொன்னா என்னால நெகட்டிவாவும் சொல்ல முடியும். அவர் அவர் ஸ்கூல் நடத்துற விஜய் வித்யாஸ்ரம்ங்கிற ஸ்கூலு அந்த இடத்துடைய சந்தை மதிப்பு 2016ல வாங்கினப்பயே 60 கோடி வெறும் 10 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்போ 50 கோடி கேஷாக ஏமாத்திருக்கார். ஓகே. அதுக்கு டாக்ஸ் மாத்திரம் 5 கோடி வந்திருக்கணும். இது மணி லாண்டரிங்கில் தான் வரும். சரியா? அவருடைய ப்ராப்பர்ட்டி நேரடியாக அவர் அப்பா கிட்ட இருந்து வாங்கின நண்பர்கள் என்னுடைய நண்பர்களுக்கு நண்பர்களாக 1 கோடிக்கு விற்றதை 30 லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவரே டாக்ஸ் சிக்கல்ல அவர் எங்கள் பிளாக் மணியில் வாங்கியிருக்காருன்னு 1க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் கொடுத்த வீடியோக்கள் ஆன்லைனில் இருக்குது. தலைவா பட ப்ரொடியூசர், புலி பட ப்ரொடியூசர், இன்னும் ஒரு ப்ரொடியூசர், இதெல்லாம் நெட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு வேணுனாலும் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியில் அவரும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். பிரச்சனை இன்னைக்கு இந்த படத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னா அந்த அளவிற்கு அதில் பாலிடிக்ஸை சேர்த்துருந்தாருன்னா அதை கரெக்டாக விளக்கி வாங்கணும். ஸோ இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஏதாவது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருச்சுன்னா, ஏன்னா அதே அந்த பராசக்தி படத்து கதையை பற்றி வந்த உடனே பேசி முடிச்சுக்கங்கன்னு கிளியர் பண்ணாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுத்தா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிஞ்சு நாளைக்கு ரிலீஸுக்கு போகலாம். ஏன்னா முன்னாடிலாம் பெட்டி அனுப்பணும் அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி டிஜிட்டலில் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் என்னை பொறுத்தவரை 99% படம் வந்துடும். ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கோர்ட்ல இருந்து வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்களா, தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா, நீங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன. இது வந்து நெக்கலா சொன்ன மாதிரி இல்ல சார் இருக்கு. இந்த டோன், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இல்லைம்மா, கோர்ட்டில் சொல்கிறத மாத்திரம் பார்க்காதீங்கம்மா. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். இவங்க அழுத்தம் 9ஆம் தேதிங்கிறது ரொம்ப அழுத்தி கொடுத்தாங்கன்னா இது மாதிரி ஜட்ஜு சொல்லுவோம் அப்படி என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நம்ம மீடியாக்கள் விஜயை பற்றி போட்டால் ஓடும் டிஆர்பி அப்படிங்கிறதுக்கு இதை பெருசு பண்ணுறாங்க. கோர்ட்டில் பேசுகிறப்ப என்ன வேணால் சொல்லுவாங்கம்மா. அந்த இதில் வந்து அதுக்கு பேர் இன்னும் இது கல்கத்தா அந்த ரேப் கேஸில் வந்தப்போ இதை லைவே பண்ணக்கூடாது, எல்லாரும் என்ன தப்பாக எடுக்கிறாங்கன்னு கேட்டப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. அதில் அவர் பேசினதெல்லாம் பார்த்தா அவ்வளவு தப்பாக இருக்கும். அந்த வக்கீல் கபில் சிபல் தான் ஆர்கியூ பண்ணது. பட் தன்னுடைய இவரை காப்பாற்றுறதுக்காக பேசுறது நீதிபதியும் மனுஷர் தான். நீங்கள் திருப்பி திருப்பி எதையுமே சொல்லாமல் இந்த படத்தை 9ஆம் தேதி பண்ணணும் நாளைக்குன்னீங்கன்னா ஏன் 9ஆம் தேதி பண்ண என்ன 10ஆம் தேதி பண்ணா சொன்ன அப்படிங்கிற. பொங்கல் ரிலீஸ்னால் 14ஆம் தேதி தானே வரணும். இவங்க லீவு வருது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறது தான் அடி. எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே டைரக்ஷன்ஸ் கொடுத்து நாளைக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். நாளைக்கு வந்துடும், நாளான்னைக்கு வந்துடும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஓகே சார், நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி.